இன்றைக்கி சண்டே ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது அந்த விலாகு. மறக்காமல் சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எப்போவும் வேணும். மார்னிங்கே பார்த்துட்டிங்கன்னா பாப்பா ப்ரான் கேட்டிருந்தா. அதனால் சரி மதுரையில் நம்ம நெல்பேட்டைக்கு போயிடலாம். ஏன்னா அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அண்ட் எல்லா விதமான வெரைட்டிஸ் ஆஃப் மீன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. மார்னிங்கே நெல்பேட்டைக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு ப்ரான் வாங்கியாச்சு. கிலோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 சொல்லியிருந்தாங்க. 1 கேஜி வாங்கியாச்சு. அவங்களே க்ளீன் பண்ணிலாம் கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணி மட்டும் வச்சா போதும். அவங்களே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இதை வச்சு கிரேவி மாதிரி வச்சிடலாம், சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்காக ஆல்ரெடி ஆனியன் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட தேங்காய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இதோட தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம சேர்த்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஜென்ரலாக ப்ரான் சீக்கிரமே வெந்துடும். அதனால் சட்டியில் நம்ம வடை சட்டியிலே வச்சிடலாம். பட் நான் குக்கரில் எதுக்கு வச்சேன்னா இது அந்த கிரேவி நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சிரும். நீங்கள் 2 விசில் வெறும் கிரேவியை மட்டும் வச்சுட்டு ஃபைனலாக ப்ரான் ஆட் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுருங்க தனியாக. அந்த ப்ரானோட எசன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா அந்த கிரேவியில் இறங்கிரும். உங்களுக்கு அது கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் எல்லாமே நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகி நல்ல கன்சிஸ்டன்சி உங்களுக்கு நல்லா இருக்கும். ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் குக்கரில் அந்த 2 விசில் கிரேவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ப்ரானை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணி ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா திக்கான கிரேவி நல்லா மத்தியானம் சுட சுட சாதம் போட்டு இந்த கிரேவி அப்படியே ஊற்றி சாப்பிடும்போது ஆஹா வேறு லெவலில் இருந்தது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தூக்கம். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா வெசல்ஸ் க்ளீனிங்லாம் நல்லா பண்ணி சிங்க்கெலாம் சுத்தமாக வச்சாச்சு. எல்லாமே பாத்திரம்லாம் விளக்கி போட்டு சிங்க்கையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். இல்லை ஈவினிங் எழுந்திரிச்சா ஏதாவது ஒரு வேலை இருக்குங்கிற மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். சாப்பாடு நல்லா மத்தியானம் ப்ரான் கிரேவி வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சிட்டு, சரி ஈவினிங் போல் ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சொல்லி நம்ம மதுரை ஜாஸ் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா செஃப்பாரி இருந்தது. அங்கே தான் போயிருந்தோம். அங்கே போய் மெனு ஆக்சுவலி நிறையா இருந்தது மெனு கார்டில். அதில் கப்புள் காம்போன்னு சொல்லிட்டு ஒரு காம்போ ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் பர்கர், அதுக்கப்புறம் ஷவர்மா அதெல்லாம் அதில் ஆட் ஆகிருந்தது. அண்ட் பிரெட் ஆம்லெட் சிக்கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 240 அண்ட் ப்ளூபெர்ரி மொஜிட்டோ ஒன்று வாங்கியிருந்தோம். டோட்டலாகவே ஒரு 290 தான் வந்திருந்தது. ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அண்ட் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் போல் கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் இந்த மாதிரி தான் எங்கள் சண்டே போச்சு. உங்களுக்கு எப்படி சண்டே போச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். மதுரை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. எத்தனை தடவை சப்ஸ்கிரைப்